ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த சீரிஸோட 6th எபிசோட் பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு போல். அங்கே எல்லாரும் அவங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக பதட்டமாக வெளியில் ஓடுறாங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம சின்ன வயசு ஹீரோயினை அவங்க அப்பா தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க. அப்போ அங்கே ஒரு வீட்டில் ஒரு பையன் கத்துற சவுண்டு கேட்குது. அதை அவங்க அப்பா பார்க்குறாங்க. இருந்தாலும் நம்ம பொண்ணை ஃபஸ்ட்டு காப்பாற்றணும்னு சொல்லி அவர் வெளியில் வந்து அவங்க பொண்ணை விட்டுட்டு, இந்த பாருமா நீ இங்கே இரு, நான் அந்த பையனை போய் காப்பாற்றிட்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயின் நீங்கள் போகாதீங்கப்பான்னு சொல்கிறா. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், கண்டிப்பாக நான் வந்துடுவேன்னு சொல்லி அவர் போகிறாரு. ஹீரோயின் போகாதீங்கப்பான்னு அழுகுறாங்க. அப்போ போன அவங்க அப்பா திரும்ப வெளியில் வரவே இல்லை. அவங்க அப்பா ஃபியூனரில் ஹீரோயின் ரொம்ப அழுகுறாங்க. ஏன்பா இப்படி பண்ண, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீல, ஏன் நீ திரும்ப வரவே இல்லைன்னு அழுகுறாங்க. இதெல்லாம் நினச்சி தான் அவங்க தூக்கத்தில் புலம்பியிருப்பாங்க. அதை பார்த்த ஹீரோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்க பக்கத்தில் உட்காந்து அவரும் அப்படியே தூங்கியிருப்பாரு. நெக்ஸ்ட் மார்னிங் 2 பேரும் எழுந்து டைம் ஆச்சுன்னு சொல்லி லிஃப்ட்டில் அவசரமாக வருவாங்க. அப்போ அங்கே லிஃப்ட் திறக்கும் போது அங்கே பயோல் நிற்பாங்க. அதை பார்த்த ஹீரோ ஆஹா இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு யோசிக்கும் போது அப்போ பயோல் ஹீரோவை பார்த்துட்டு அப்பான்னு கூப்பிடும் போது அதை பார்த்த ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகுது. அப்படியே ஷாக்கில் ஹீரோவை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ பயோல் வந்து ஹீரோயினை பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து அவங்க முகத்தை மறைச்சிக்கிறாங்க. இதனால் பயோலுக்கு வந்து ஹீரோயினை தெரியல. அப்போ ஹீரோ வந்து யாருக்கும் தெரியாமல் அவங்க பேகை அவங்க கையில் கொடுத்து அப்படியே ஹீரோயினை பிடிச்சி வெளியில் தள்ளிடுறாரு. ஹீரோயின் இதெல்லாம் எனக்கு தேவைதாங்கிற மாதிரி நினச்சிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ ஆஃபீஸில் லிஃப்ட்டுக்காக நிற்கிறாங்க. அப்போ லிஃப்ட்டை திறக்கும் போது ஹீரோயின் நிற்கிறாங்க. திரும்பவும் லிஃப்ட் சீனு. அப்போ ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. ஏன்னா போன டைம் ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுருப்பார்ல. அப்போ ஹீரோயின் நேத்தியே நீ என்னை தள்ளி விட்டேன்னு கேட்கலான்னு வரும்போது அப்போ ஹீரோ முந்திக்கிட்டு சாரி மேடம், என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என் பொண்ணு வந்தோடனே பதட்டத்தில் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் உன் பொண்ணு ஏதாவது சொன்னாலா அப்படின்னு கேட்கும்போது ஏன் பொண்ணா, உங்களுக்கு என் பொண்ணை தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே அங்கே பேக் ரிப்பேர் பண்ணுற ஆண்டி அவங்க மகக்கிட்ட அவங்க ஜாபை பற்றி சொல்லான்னு வரும்போது அதுக்கு அவங்க மக அம்மா இந்த வேலையை விட சொல்லி நான் எத்தனை டைம் சொல்கிறது, உனக்கு வயசாகிடுச்சுமா, உன் கையெல்லாம் பாரு எப்படி நடுங்குது, அதனால நீ இனிமேல் வீட்டில் ரெஸ்ட் எடுமா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட ஆண்டி இப்போ எப்படி நம்ம பொண்ணுக்கிட்ட நமக்கு ஜாப் ஆஃபர் வந்திருக்குன்னு சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. இங்கே மிஸ்ஸும் ஹீரோயினும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து பயோலை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போ மிஸ்ஸும் ஆமாம் ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன், நீயும் பயோலும் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க போல், ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட வெளியில் போயிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் ஆமாம் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவள் ஹீரோவோட பொண்ணுன்னு எனக்கு தெரியாது, இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மிஸ்ஸு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஹீரோ பயோலை வளர்க்க ரொம்பவே கஷ்டப்படுறான், அவன் ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்து அவன் பெஸ்ட்டை கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கான், அவன் லைஃப் இப்படி மாறும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, எங்கள் காலேஜ் லைஃப்பில் நாங்கள் எல்லாருமே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, அவனும் அவன் ஒய்ஃபும் ரொம்ப லவ்லி கப்பலாக இருப்பாங்க, அவங்க மேரேஜ் பண்ணி இவ்வளோ சீக்கிரம் டிவோர்ஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஹீரோயின் எதுக்காக அவங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு மிஸ்ஸு அதெல்லாம் எதுக்காகன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஏறி எதுக்காக இதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்க, அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப் பற்றிலாம் நீ கேட்க மாட்டியே, இப்போ என்ன புதுசாக கேட்குற, என்ன ஹீரோ மேலே ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் என்னோட செக்ரட்டரி, அதுக்காக தான் தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன்னு சொல்கிறாங்க. இங்கே ஹீரோயின் வந்து சிஓ கிட்ட பேச வந்திருக்காங்க. இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு கேண்டிடேட் செலக்ட் பண்ணியிருக்கேன், அவங்க டிகிரி படித்த ஹை கிளாஸ் கேண்டிடேட் கிடையாது, அவங்க ஒரு சின்ன கடை வச்சுருக்காங்க, ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த வேலைக்கு அவங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சிஓ கடுப்பாகி என்ன மேடம் நினச்சிட்டு இருக்கீங்க, முதல்ல கேண்டிடேட் கிடைக்கலன்னு டைம் கேட்டீங்க, இப்போ ஏதோ ஒரு கேண்டிடேட் அழைச்சிட்டு வந்து இவங்க தான் உங்கள் வேலைக்கு பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு திட்டும்போது அங்கே அவங்க செக்ரட்டரி வந்து சார் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் சொல்லி ஒரு நியூஸை காமிக்கிறாங்க. அந்த நியூஸில் என்ன போட்டிருக்குன்னா இந்த மாதிரி இவங்க கம்பெனியில் தயாரிக்கிற பேக் எல்லாம் ஃபேக்காக இருக்குது, நிறைய காசு வச்சு நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இந்த கம்பெனி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து சிஇஓ என்ன தான் இந்த ஆஃபீஸில் நடக்குதுன்னு சொல்லி அவர் அந்த பிரச்சனை தீர்க்க கிளம்புறாரு. அவர் அப்படியே வெளியில் வரும்போது அப்போ அங்கே தான் ஹீரோவும் அந்த ஆன்ட்டியும் நிற்பாங்க. அவங்களும் வணக்கம் சொல்கிறாங்க. அவர் கண்டுக்காமையே வேகமாக போகிறாரு. அதை பார்த்து அவங்க 2 பேருக்குமே புரியுது ஏதோ ஒரு பிரச்சனைன்னு. அப்போ அவங்களும் ஃபோனை எடுத்து பார்க்கும்போது அந்த நியூஸ் எல்லாம் படிச்சுட்டு அந்த பேகையும் ஆண்டி பார்க்குறாங்க. இது ஃபேக் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஹீரோயின் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுமான்னு கேட்கும்போது எனக்கு தெரியல, ஆனால் நேரில் பார்த்தா என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினும் அவங்கள வந்து பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. எல்லாரும் சுற்றி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆன்ட்டியும் நல்லா பேக்கை செக் பண்ணிவிட்டு இந்த பேக் ஃபேக்லாம் கிடையாது உண்மையானதுன்னு சொல்லக்குள்ள அதுக்கு சிஓ வந்து சிரிக்கிறாரு. எவ்வளவோ எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்களாம் ஃபேக்குன்னு சொல்லும்போது எப்படி நீங்கள் சொல்கிறத என்னால் நம்ப முடியும்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் வந்து
நீங்கள் நம்புங்க, இவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, இவங்களை நம்பி நீங்கள் கண்டிப்பாக கேஸ் போடலாம் சொல்லும்போது அப்போ சிஓ கோவப்பட்டு இந்த பிரச்சனைலாம் உங்களால் தான், நீங்கள் மட்டும் கரெக்டாக இப்போ எனக்கு ஒரு எம்ப்ளாயை கண்டுபிடிச்சி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பேகை தரவாக செக் பண்ணி நான் சேல்ஸுக்கு அனுப்பியிருப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது, இப்போ இந்த பிரச்சனைக்கெலாம் நீங்கள் தான் காரணம்னு திட்டும்போது அப்போ ஹீரோயின் இப்போவும் நான் சொல்கிறேன் அவங்கள நம்புங்க, அவங்கள நம்பி நீங்கள் கேஸ் போடுங்க, இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே கேஷில் பயல் கூட ஒரு பையன் இருப்பானே, அந்த பையன் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். அதை பார்த்த டீச்சரு அவனை கண்டித்து அவங்க பாட்டியை கூப்பிட்டு விடுறாங்க. அப்போ அவங்க பாட்டிக்கிட்ட வந்து இந்த மாதிரி அவன் ரொம்ப வயலன்ஸை கையில் எடுத்திருக்கான், அவனை கண்டித்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டியும் அவன்கிட்ட கேட்குறாங்க எதுக்காகடா சண்டை போட்டேன்னு. அப்போ அவன் வந்து பாட்டி பயோல் முன்னாடி இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ பயோல் புரிஞ்சுக்கிட்டு பாட்டி நான் அந்த புக் ஷாப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ ஹீரோயினும் அந்த புக் ஷாப்புக்கு தான் வராங்க. அப்போ பயோல் வெளியில் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த பூனைக்குட்டியை காமிக்கிறா. அதை பார்த்த ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்கே, இதோட அம்மா எங்கே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அம்மா கிடையாதுன்னு சோகமாக பயோல் சொல்கிறா. அப்போ தான் ஹீரோயின் ரியலைஸ் பண்ணுறாங்க, ஆஹா நம்ம பயோல் கிட்ட போய் நம்ம அம்மா பற்றி பேசிட்டோமேன்னு நினச்சிக்கிட்டு அம்மா இல்லைன்னா என்ன கண்டிப்பாக அப்பா இருப்பாங்க, அப்பா அந்த பூனைக்குட்டியை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது பயோல் அப்பவும் கொஞ்சம் சோகமாக தான் இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோயின் நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லவா, எனக்கும் அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான், ஆனால் என்னை அப்பா எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டார் தெரியுமா, அம்மா இல்லாத குறைய எங்கள் அப்பா தீர்த்து வச்சாரு, அதே மாதிரி உங்கள் அப்பாவும் உன்னை நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லக்குள்ள பயோலுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ அந்த பூனைக்குட்டி வந்து ரோட்டுக்கு ஓடுறத பார்த்த பயோல் அதை பிடிக்க போகிறோன்னு சொல்லி ஓடும்போது அப்போ ஹீரோயின் வந்து பயோல்னு கத்துறாங்க. என்ன பயோலுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி அந்த பாட்டி வந்து இந்த பையன்கிட்ட கேட்குறாங்க எதுக்குடா அந்த பையனை அடிச்சேன்னு கேட்கும்போது அதுக்கு பயோலுக்கு அம்மா இல்லைன்னு கலாய்ச்சான், அதான் எனக்கு கோவம் வந்து நான் அடிச்சேன்னு சொல்லும்போது பாட்டிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி இனிமேல் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஷாப்புக்கு போய் பயோல் எங்கன்னு கேட்டால் அங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டு இங்கே பயோல் வரவே இல்லையேன்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருக்கும் பயமாகுது. அப்போ உடனே அந்த பாட்டி ஹீரோவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து ஃபோன் அடிக்கல. இங்கே டீம் கூட ஏதோ ஒரு வேலை சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே ஃபோனை வந்து பார்க்கும்போது என்ன இத்தனை வாட்டி ஆன்ட்டி கால் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லி அவர் கால் பண்ண போகிறாரு. அப்போ அவருக்கு ஆன்ட்டியே கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பயோலை காணும்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில. அப்போ மிஸ்ஸும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது மிஸ்ஸும் சரி நீ வந்து எல்லாத்தையும் சொல்லி இப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே ஹீரோ வந்து காரில் வேகமாக போயிட்டு இருக்காரு. பயோல் எங்கே போயிருப்பான்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் கால் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ வந்து கால் அட்டன் பண்ணி மேடம் இந்த மாதிரி நான் ஒரு முக்கியமான வேலையை போயிட்டு இருக்கேன், அப்புறமா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயின் ஒரு நிமிஷம் இருங்க, பயோல் என் கூட தான் இருக்கா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அதான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கோன்னு சொல்லும்போது ஹீரோவும் எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டு அங்கே வராரு. அப்போ பயோலை தேடும்போது பயோல் ஒரு சின்ன பேண்டேஜ் போட்டுக்கிட்டு வரா. அதை பார்த்த ஹீரோவுக்கு அப்போ தான் உயிரே வருது. இப்போ ஹீரோயின் கிட்ட என்னாச்சுன்னு விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஒரு சைக்கிள் குறுக்க வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சைக்கிள் தான் போல, இதுக்கு தான் இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்துருக்காங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி ஹீரோயினை கிளம்பிடுறாங்க. அப்படியே ஹீரோ வந்து பயோல பார்த்துட்டு இருக்காங்க. நான் உனக்கு ஒரு நல்ல அப்பா இல்லையோன்னுலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே சரி சாப்பிடலான்னு வெளியே வரும்போது அப்போ ஹீரோயின் சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. மார்னிங்லேருந்து நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, இந்தாங்க சாப்பாடு அப்படின்னு கொடுக்கும்போது ஹீரோ வாங்கிட்டு ரொம்ப சோகமாக இருக்காரு. அப்படியே ரெண்டு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து நான் பயோலுக்கு ஒரு நல்ல அப்பாகவே இல்லை, அவளை நான் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய நேரத்துலலாம் ப்ரொடெக்ட் பண்ணாமல் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயின் அப்பெல்லாம் கிடையாது, நீங்கள் பயோலுக்கு ஒரு நல்ல அப்பா, உங்களை தவிர வேற யாராலும் பயோலை இவ்வளோ நல்லா பார்த்துக்க முடியாது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட பயோல் புரிஞ்சுப்பா, அப்பாவுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குது அதனால தான் நம்மளை வந்து பார்க்கலன்னு, அதனால நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை பிடிச்சி ஆறுதல் சொல்லணும்னு அவங்களுக்கு தோணுது, இருந்தாலும் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. இங்கே அந்த அழகான பொண்ணு பயோலை பார்க்கலான்னு வரும்போது அங்கே ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க, இவங்களும் ஹீரோவும் அவ்வளோ க்ளோஸா அப்படின்னு யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்கே ஆஃபீஸில் ஒரு நியூஸ் பரவலாக போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி அந்த சிஇஓ அந்த ஆன்ட்டியை நம்பி கேஸ் போட்டிருக்காரு, அதுக்கான ரிசல்ட் இன்னைக்கு வரப்போதா. அதை கேள்விப்பட்ட ஹீரோவும் ஹீரோயினும் வாங்க நம்ம போய் அந்த ஆன்ட்டியை பார்க்கலான்னு போகிறாங்க. அப்போ அந்த ஆன்ட்டி கடைக்கு போகும்போது அங்கே அவங்க பொண்ணு தான் இருக்காங்க. அவங்க நீங்கள் யாருன்னு விசாரிக்கும் போது இந்த மாதிரி அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க பொண்ணு வந்து எங்கள் அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால இதுக்கு மேலே அவங்க வேலை பார்க்க முடியாது, அவங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ உங்கள் அம்மாவுடைய சந்தோஷம் எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவங்கள வீட்டில் நீங்கள் நிம்மதியாக வச்சு இருக்கிறதா இல்லை அவங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் செய்ய விடுறதா அப்படின்னு கேட்கும்போது அவங்க பொண்ணு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா அதை வந்து பார்த்துட்டு ஐயோ இவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சான்னு சொல்லி இல்லைம்மா நானே இந்த வேலை வேணான்னு சொல்லான்னு தான் இருந்தேன், அதுக்குள்ளே இவங்க இங்கே வந்துட்டாங்க, தம்பி எனக்கு இந்த வேலை பார்க்க
பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க பொண்ணு வந்து அம்மா ஒரு நிமிஷம் என்னை பாருங்க, உங்களுக்கு வேலைக்கு போகிறது தான் சந்தோஷம்னா கண்டிப்பாக அதுக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன், அதனால நீங்கள் வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. நெக்ஸ்ட் அப்படியே அந்த சிஓ ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. சிஓ ரொம்ப நர்வஸாக நிற்கிறாரு, என்ன ரிசல்ட் வருமோ தெரியலையேன்னு. அப்படியே ரிசல்ட்டும் வருது. அவர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, அவர் கண்ணெல்லாம் கலங்குது. என்னதான் ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்தா அந்த பேக் ஒரிஜினலாக வந்துருச்சு. அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாகுது. அப்போ சிஓ அந்த ஆன்டி கையை பிடிச்சி என் லைஃபையே நீங்கள் தான் காப்பாற்றிருக்கீங்க, நீங்கள் இந்த கம்பெனியில் கண்டிப்பாக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆன்டிக்கும் ரொம்ப சந்தோஷமாகுது. அப்படியே ஹீரோவும் ஹீரோயினும் நம்ம வேலை முடிஞ்சதுயான்னு சந்தோஷமாக வெளியில் வரும்போது அப்போ அந்த ஆன்டி பின்னாடி வந்து ரொம்ப தேங்க்ஸ்மா, நான்லாம் எங்கேயும் இருந்தவே என்னை இங்கே ஒரு பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கேன், அதனால உங்களுக்கு ஒரு கிஃப்டாக நான் இந்த பேக்கை தரேன்னு ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. அப்படி ஹீரோக்கும் உனக்கும் நான் நன்றி சொல்லணும்னு சொல்லி என் பொண்ணு ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஷோ ஒன்று நடக்க போகுது, அதுக்கான டிக்கெட்ஸ் இந்த இருக்குது, இதை நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியே தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து என்கிட்ட 2 டிக்கெட்ஸ் இருக்கு, நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் நான்லாம் வரல, வேற யாரையாவது அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்கே ஹீரோயின் வந்து வீட்டில் மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அப்போ என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களே அறியாமல் ஹீரோவுக்கு கால் பண்ணி விட்டுடுறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஃபோனை தூக்கி போட்டு ஓரமாக உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோவும் திரும்பி கால் பண்ணும்போது அப்படியே தூங்குற மாதிரி ஆக்டிங் போட்டு ஃபோன் எடுத்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் தான் மேடம் கால் பண்ணீங்கும்போது ஓ கை தவறி வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லும்போது அப்படியா மேடம், ஓகே நான் ஃபோனை வச்சிடுறேன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயின் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், உங்கள் வீட்டு சோஃபா நீ எங்கே வாங்கின, அந்த சோஃபாவில் நான் படுத்து தூங்கும்போது நல்லா தூங்குனேன், அதுக்காகத்தான் கேட்குறேன்னு சொல்லும்போது ஹீரோவும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டு மேடம் 2 டிக்கெட் இருக்குது வரீங்களான்னு அப்படியே விட்டு போடும்போது ஹீரோயினும் சலிச்சுக்கிட்டே டைம் இருந்தால் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோவுக்கு நம்பிக்கையே இல்லை ஹீரோயின் வருவாங்கன்னு. அப்படியே நைட் ஃபுல்லாக லவ்வர்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நல்லாவே தெரியுது, ஆனால் ஹீரோக்கு தான் என்னன்னு தெரியல, ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லை சாதாரணமாக பேசுகிறாரான்னு. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வராங்க. அவங்கள பார்த்தா அழகாக ட்ரெஸ் பண்ணி அழகாக டேட்டிங் போகிற மாதிரி வந்திருக்காங்க. அதை பார்த்த மிஸ்ஸு என்ன இவ்வளோ அழகாக வந்திருக்க, இப்பெல்லாம் நீ வரமாட்டியே அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் சும்மா தான் சொல்லிட்டு ஹீரோயினும் ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது அப்போ ஜியாங் நாங்கள் மீட்டிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ எங்கன்னு கேட்கும்போது டைம் ஆயிடுச்சு அதனால ஹீரோ கீழே நிற்கிறாள்னு சொல்லிட்டு ஜியாங்கும் போகிறப்ப நீ இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்க ஆனால் அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். ஆனால் ஹீரோயின் யாருக்காக இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்களோ அவங்க கடைசியில் பார்க்கவே முடியல. அப்படியே ஹீரோயின் வந்து ஆஃபீஸ் ஒர்க் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு டைமே ஓட மாட்டேங்குது, எப்படா ஈவினிங் ஆகும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே ஈவினிங்கும் ஆகுது. 2 காஃபி வாங்கிட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ வர மாதிரியே தெரில. சரி நம்ம கரெக்டாக சொல்லாதனால அவன் வரல போலன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே போகலான்னு பார்க்கும்போது அப்படியே ஹீரோயின் மேலே ஒரு காற்று வீசுது. அப்படியே ஹீரோயின் ரொமான்டிக்காக திரும்பி பார்க்கும்போது ஹீரோ அங்கே வந்துட்டு இருக்காரு அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில். ஆனால் ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் தெளிவாக தெரிகிறாரு. அப்போ ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு என்னடா ஹீரோயின் வந்துட்டாங்களான்னு ஆச்சரியத்தோட ஹீரோயினை பார்த்து வந்துட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து அவங்களுக்கு காஃபி கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு 2 கண்ணும் நோக்கன்னு பார்க்க இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட அப்புறம் பார்க்கலாம். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.